தமிழ் சினிமாவோட உப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சார் எல்லாத்தையும் உதாரணத்தோட சொல்லுவாங்க. அவர் கற்றுக் கொடுத்தது தான் இது எல்லாம். இப்போ எங்க சாரை உப்போடு ஒப்பிடுறதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ் சினிமாவில் எல்லா இடமும் மிளிர்றதுக்கும் எல்லா விஷயமுமே வந்து ஒரு அழகோட தெரிகிறோம் அப்படின்னா அதுல எங்க திரைக்கதைங்கிற உப்பு ரொம்ப முக்கியம். அந்த ஃபியூனரல்ல பாத்தீங்க அப்படின்னா வெறும் நடிகர்கள் மட்டும் கிடையாது, வெளியில இருந்தவங்க பொதுமக்கள் கிடையாது, பொதுமக்கள் குறைச்சதான். ஆனா அங்க இருந்தவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு பேரும் அசிஸ்டன்டோடைய குடும்பங்களை சார்ந்தவங்களும் அவ்வளவு பேர் இருந்தாங்க. அப்புறம் சினிமாக்குள்ளும் வரப்போறதுல இதுக்கப்புறமேட்டு உண்மையை சொல்லலாம், குருநாதரே போயிட்டாரு, உண்மையை சொல்லலைன்னா தப்பாயிரும். அதனால சொல்றேன், போன எழுத்தாளர் சங்க தேர்தல் அப்பவும் இதே மாதிரியான ஒரு மனநிலையில சார் இருந்தார். அன்னைக்கு நைட்டு வந்து இதே மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகி யாரை கத்துறது எது கத்துறதுன்னு தெரியாம அன்னைக்கு நைட்டு என்னை வந்து பயங்கரமா திட்டாரு. நான் கதறி அழுதுட்டேன். மேலும் 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 ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கேன். அப்போ என்னன்னா, தென்னிந்திய எழுத்தாளர் சங்கம்ங்கிறது எதுக்காக உருவாக்கப்பட்டது? எழுத்தாளர்கள் எல்லாருமே வந்து தன்னுடைய பணிகளை சிறப்பா செய்யணும், சுதந்திரமா செயல்படணும், அதுக்காக உருவாக்கப்படுறதுதான் சங்கம். ஆனா அந்த சங்கத்தினுடைய தலைவருக்கே சுதந்திரம் இல்லாம செயல்படக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கி வச்சிருக்கிற தமிழ் சினிமா. குருவும் சிஷியும் 2 பேரும் சேர்ந்து தானே திரைக்கதை எழுதுறதுக்காக மேல போயிருக்கு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் போன்ல பேசி அவரோட அப்பாயின்மெண்ட்டை ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாரு. இறந்த அன்னைக்கு அவர் அந்த மனுவை கொண்டு போய் கொடுக்கறது தான் திட்டம். பாக்யராஜ் சாருக்கு அந்த எங்க பார்த்திபண்ண சொன்ன மாதிரி அவர் சாலைக்கு பேர் வைக்கிறதோ அல்லது அந்த மரியாதை கொடுக்கிறதோ இதெல்லாம் தாண்டி அவருக்கு பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி கடனா இருக்கணும்னு நினைச்சோம்னா தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்துக்குன்னு ஒரு தனி கட்டிடம் அரசாங்கம் அமைச்சு தரலாம் தான் இருக்கும். வானம் நேர்களுக்கு வணக்கம். நாங்க தொகுப்பாளினி பத்மபிரியா. இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலுக்காக பாக்யராஜ் சாரோட அசிஸ்டன்ட் இருந்திருக்காரு. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஏன்னா வந்து ஒரு அசிஸ்டன்ட் அப்படின்னும் போது ரொம்ப காலமா அவரோட பயணிச்சிருப்பீங்க. பர்சனலா உங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு மனவலி இது கொடுக்குது சார்? இது எனக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்குமே ஒரு பெரிய மனவலி தான். ஏன்னா ஒரு அசிஸ்டண்டா அப்படின்னு சொல்றதை விட அவருக்கு இருந்த ஆயிரக்கணக்கான அசிஸ்டன்ட்ல நானும் ஒருத்தன். 60 வயசுலயும் அசிஸ்டன்ட் இருக்கிறாங்க, 20 வயசுலயும் அசிஸ்டன்ட் இருக்கிறாங்க. அப்படின்ற ஒரு இயக்குனர்னா அது எங்க இயக்குனர் மட்டும்தான். இதுல சாரோட படம் பண்ணவங்க இருக்கிறாங்க, சாரோட அலுவலில் வேலை பார்த்தவங்க. இப்போ நான் வந்து சாரோட படம் பண்ணலை, ஆனா சாரோட பயணம் நிறைய இருக்கு அவர் கூட. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா சாரோட நான் வந்து எல்லா விதத்திலையும் பயணிச்சிருக்கிறேன். சாரோட ஃப்ளைட்லேயும் போயிருக்கேன், கார்லேயும் போயிருக்கேன், கோவிலுக்கும் போயிருக்கேன், எல்லாத்துக்கும் சார் கூட பயணிச்சிருக்கிறேன். அப்போ என்னவா இருக்கு இந்த சூழல் அப்படின்னா, எங்க எல்லாருக்கும் ஒரு உப்பு இல்லாத உணவு சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஒரு மனிதனுக்கும், அந்த மாதிரி தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட நிலைமை. ஏன்னா சார் தமிழ் சினிமாவோட உப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சார் எல்லாத்தையும் உதாரணத்தோட சொல்லுவாங்க. அவர் கற்றுக் கொடுத்தது தான் இது எல்லாம். அப்போ எங்க சாரை உப்போடு ஒப்பிடுறதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ் சினிமாவில் எல்லா இடமும் மிளிர்றதுக்கும் எல்லா விஷயமுமே வந்து ஒரு அழகோட தெரிகிறோம் அப்படின்னா அதுல எங்க திரைக்கதைங்கிற உப்பு ரொம்ப முக்கியம். சார் எங்க சார் அதுல சொல்லவே வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா மனிதர்களுடைய தமிழ் சினிமால இருக்கிற எல்லா மனிதர்களுடையும் ஏதோ ஒரு வகையில கனெக்ட்ல இருக்கிற ஒரு டைரக்டர்னா அது எங்க டைரக்டர் தான். முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஃபியூனரல்ல பாத்தீங்க அப்படின்னா வெறும் நடிகர்கள் மட்டும் கிடையாது, வெளியில இருந்தவங்க பொதுமக்கள் கிடையாது, பொதுமக்கள் குறைச்சதான். ஆனா அங்க இருந்தவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு பேரும் அசிஸ்டன்டோடைய குடும்பங்களை சார்ந்தவங்களும் அவ்வளவு பேர் இருந்தாங்க. ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அன்னைக்கு காலம்புற வரைக்கும் அன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை சாரு கொடுத்துருக்கிறாரு, ஒரு வேலைகளை செய்ய போறோன்ற ஒரு சாரை போய் பார்க்க போறோம் அப்படின்னு இருந்தது. எனக்கு ரொம்ப சொல்ல முடியாது என்னன்னா, கரெக்டா 22 நினைக்கிறேன், 22ஆம் தேதி சார்கிட்ட போன்ல பேசினேன். ஒரு 5 நிமிஷம் பேசினாங்க. ஏன்னா அதுக்கு அந்த 22ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வேலூர்ல இருக்கும்போது எனக்கு ஒரு மைல்டு ஸ்ட்ரோக் மாதிரி வந்து பிளட் வாமிட் வந்து ரொம்ப முடியாம ஆகி ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் ஸ்டெட்ஃபோர்ட்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாரை வீட்டுக்கு வர சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அவர் இருக்கிற இதுக்கு அவசியம் இல்லை. ஆனா அந்த ஒரு அரை நாள் முழுக்க என்கிட்ட பேசிக்கிட்டு பழைய கதையெல்லாம் ஜாலியா ஞாபகப்படுத்தி சிரிக்க வச்சு என்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைச்சிட்டு, இப்படி சாப்பிடு, இதை பண்ணு, இதை ரெஸ்ட் எடு, காலையில வாக்கிங் போ, எல்லாத்தையும் எனக்கு அட்வைஸ் பண்ணாரு சாரு. ஒரு 25 நாள் இல்லை அதுக்குள்ள சார் வந்து அதே விஷயத்துல சார் போயிட்டாருன்னு நினைக்கும் போது ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். எல்லாத்தையுமே இயல்பா சொல்லக்கூடிய ஒரு நபர். அன்னைக்கு கூட சாரு கிட்ட வீட்டுல உட்காந்துருக்கும் போது, சார் பெரியவர் போய் பாத்தீங்களா சார், பெரிய டைரக்டர் அப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ சார் அப்போ கூட யதார்த்தமா, இல்லப்பா எங்க நான் இன்னும் போய் பார்க்கலப்பா, இந்த ராதிகா தான் ஏதோ சண்டை பிடிச்சி உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ராதிகா மேம் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அது பார்த்துட்டு தான் நான் கேட்டேன். சொல்ல முடியுமா?
பெரியவர், அவர் பெரிய டைரக்டர். எங்க டைரக்டர் அவரோட பேரை சொல்ல மாட்டாரு. ஓகே. நான் எங்க டைரக்டர் பேரையே சொல்றதுக்கு யோசிப்போம். அது பேர் சொல்ல முடியாது. குருவும் சிஷ்யம் 2 பேரும் சேர்ந்து தானே திரைக்கதை எழுதுறதுக்காக மேல போயிருக்கேன். அவர் தான் சொல்றேன். ஓகே சார், இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு ஏற்கனவே ஏதாவது மாரடைப்பு, உடல் ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு? ஏன்னா திடீர் மரணமா இருக்கு. எந்தவித முன் பிரச்சனைகளும் கிடையாது. பயங்கர ஹெல்த் கான்சியஸா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் எங்க சார். அவருக்கு இதுக்கு முன்னாடி மாரடைப்பு அதெல்லாம் கிடையவே கிடையாது. எப்பவுமே வந்து ஆரோக்கியமா இருப்பாரு. டெய்லி காலையில வாக்கிங் போவார், வருவார், எல்லாம் பண்ணுவார். எதையுமே சரியா பண்ணக்கூடிய ஒரு நபர் அவர். இதுக்கு முன்னாடி எல்லாம் அதுவும் கிடையாது. ஆனா என்ன ஒண்ணு, நேர்மையா இருந்தா அவங்களுக்கு பிரச்சனை நிறைய வரும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அவருடைய சாருக்கு பலவீனமே. அதுதான் பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான். எப்பெல்லாம் தென்னிந்திய எழுத்தாளர் சங்கத்தோட தேர்தல் வருதோ அப்பெல்லாம் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிடுவார். அவரை ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்குவாங்க. இது வந்து சினிமால இதுக்கப்புறம் நான் பயணிக்க போறதுன்னு முடிவு எடுத்தாச்சு. சார் எனக்கு வந்து இந்த மாதிரி டீச்சிங் பண்றதுக்கு போறேன்னு சொல்லும்போது, உனக்கு அது சரியா வருயா, நீ போயா பண்ணியான்னு என்ன வழி அனுப்பி வச்சவர் அவர் தான். அப்ப இதுக்கப்புறம் சினிமாக்குள்ள வரப்போறது இல்லை. இதுக்கப்புறமேட்டு உண்மையை சொல்லலாம், குருநாதரே போயிட்டாரு, உண்மையை சொல்லலைன்னா தப்பாயிரும். அதனால சொல்றேன், போன எழுத்தாளர் சங்க தேர்தல் அப்பவும் இதே மாதிரியான ஒரு மனநிலையில சார் இருந்தார். அன்னைக்கு நைட்டு வந்து இதே மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகி யாரை கத்துறது எது கத்துறதுன்னு தெரியாம அன்னைக்கு நைட்டு என்னை வந்து பயங்கரமா திட்டாரு. நான் கதறி அழுதுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். காலையில அம்மா என்ன பண்றாங்க, பூர்ணிமா மேம், நீங்க ஏன் இப்படி கோவப்படுறீங்க, தீபக் ஏன் திட்டினீங்க, தீபக் நமக்காக தானே வேலை பார்க்குறாரு அப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க. அப்போ திரும்பி சார் எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், அவர் நான் போனா போட்டுன்னு விட்டுறலாம், அவருக்கு ஒரு பெரிய நஷ்டம் கிடையாது. ஃபோன் பண்ணிட்டு, கோச்சிக்காதப்பா, சாரிப்பா, நைட்டு உன்னை திட்டம்பா அப்படின்னு சொன்னார். சார் நீங்க ஏன் சார் அப்படி சொல்றீங்க, சாரிலாம் சொல்லாதீங்க சார், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, என்ன போய் சாரி சொல்லுங்க சார். இல்லப்பா, இந்த எல்லாரும் சேர்ந்து டென்ஷன் பண்ணி விட்டுட்டாங்க, அந்த டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம கோவத்துல நான் உன்னை திட்டம்பா அப்படின்னு. சார் அதெல்லாம் சொல்லாதீங்க சார், நான் வந்துடுவேன் சார், 8:30 மணிக்கு நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சு. அது மாதிரி இந்த எழுத்தாளர் சங்க தேர்தல் வந்தாலே ஒரு டென்ஷன் ஆயிடுவார். இப்பவும் அவருக்கு வந்து நெருக்கடி இருந்துச்சு. மரணிச்ச முன்னாடி நைட்டு 11:30 மணி வரைக்கும் உட்கார்ந்து தேர்தல் அதிகாரிகளை நியமிக்கிற பணிகள் உட்பட எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிருக்காரு. சார் கூட பயணிச்சுட்டு வெளியில போயிட்டு அப்பப்போ வந்து சந்திக்கிற எனக்கே இவ்வளவு வலினா, இன்னைக்கு டேட்டுக்கு சார் கூடவே இருந்தாங்க அந்த 3 பேர், சாத்விக், சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர், விஷ்ணு. அவங்க இந்த 1 வாரமா சார் கூடவே இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு வலியா இருக்கும், அவங்கள கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. சார் கிட்ட வந்து சார் வந்து இந்த எழுத்தாளர் சங்க தேர்தல் சம்பந்தமா ஆரம்பிக்கும் போது பாலசேகரன், லவ் டுடே பாலசேகரன், லவ் டுடே அந்த படத்தோட டைரக்டர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து போன தேர்தலில் நின்று பொருளாளராக சாரதில் நின்று ஜெயிச்சாரு. இப்ப இந்த எலெக்ஷன்லயும் அவர் பொருளாளராக நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணதா, ஏற்பாடு பண்ணதா தகவல். அவரு வெளிநாட்டுல போயிட்டு ஸ்டக் ஆயிட்டாரு. அப்ப வெளிநாட்டுல இருக்கிறதுனால அவரால் இங்க அப்ளிகேஷன் போட முடியல, அது நாமினேஷனுக்கு போய் தாக்கல் பண்றதுக்கு முடியல. இப்போ ஆன்லைன்ல பண்ணலான்னு அங்கிருந்து தயார் பண்ணி ஏற்பாடு பண்ணும்போது அதை எதிரணியில நிற்கக்கூடிய நபர்கள் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு குறைச்சல் கொடுத்துருக்குறாங்க. அப்ப மறுபடியும் சார் என்ன பண்றாருன்னா, எங்க சார் வந்து இன்னைக்கும் ஒரு படிக்கிற ஒரு படிப்பாளி, ஒரு விஷயத்தையும் படிச்சுட்டே இருப்பார். அப்ப அவர் என்ன பண்றாரு, மேற்கோள் காட்டுறதுக்கு என்ன இருக்கு, முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் வந்து வெளியூர்ல இருந்தப்போ எப்படி நாமினேஷன் பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் எடுத்து ஒன்னொன்னையா மேற்கோள் காட்டி இப்படி நாமினேஷன் பண்ணலாம், இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு மேலும் 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 ஸ்ட்ரெஸ் ஆயிருக்காரு. அப்ப என்னன்னா, தென்னிந்திய எழுத்தாளர் சங்கம்ங்கிறது எதுக்காக உருவாக்கப்பட்டது, எழுத்தாளர்கள் எல்லாருமே வந்து தன்னுடைய பணிகளை சிறப்பா செய்யணும், சுதந்திரமா செயல்படணும், அதுக்காக உருவாக்கப்படுறதுதான் சங்கம். ஆனா அந்த சங்கத்தினுடைய தலைவருக்கே சுதந்திரம் இல்லாம செயல்படக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கி வச்சிருக்கிற தமிழ் சினிமாவை நம்ம என்ன சொல்ல முடியும்? இப்படியான ஒரு மனிதரையே இந்த மனநிலைக்கு உள்ளாக்குற அளவுக்கு இருக்குன்னா அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இங்க தமிழ் சினிமால சில விஷயங்கள் இன்னும் சொல்ல போனா, தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்துக்கு ஒரு தனி கட்டணம் கட்டணுங்கிறது தான் எங்க சாரோட கனவு. எல்லாமே அதுக்கான கோரிக்கை ஏதாவது எல்லாமே முன்னாடி இப்ப இல்ல மேடம், போன எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு பிறகு போன முதல்வரை போய் சந்திச்சப்போ அந்த கடிதத்தை நான் தான் எடுத்துக்கிட்டு பின்னாடியே சார் வந்து முன்னாடி சாரு அசோசியேஷன்ல இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடி கார்ல போயிட்டாங்க. அந்த லெட்டரை நான் தான் பின்னாடி பிரிண்ட் பண்ணி இன்னொரு கார்ல ஓடி போய் கொடுத்தேன். அந்த சிஎம் கிட்டயே கொடுத்தாரு. ஆனா அதுக்கு அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இன்னைக்கு உண்மையை சொல்லணும்னா அதுக்கான லெட்டர் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டார். மதிப்பிற்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் போன்ல பேசி அவரோட அப்பாயின்மெண்ட்டை ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தார். இறந்த அன்னைக்கு அவர் அந்த மனுவை கொண்டு போய் கொடுக்கறது தான் திட்டம். அந்த லெட்டர் போட்டு ரெடி பண்ணி சங்கர் விஷ்ணுன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, அவர் சாருக்கு ரொம்ப அன்பிற்குரியவர், அவர்கிட்ட தான் அந்த லெட்டர் இருக்கு. கொண்டு போய் கொடுத்து தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்துக்கு புது கட்டிடம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவரோட கனவு.
கனவு. கண்டிப்பா இதை வந்து இந்த நேரத்துல நான் இதை சம்பந்தப்பட்டவங்க யாரோ அவங்க அத்தனை பேருக்குமே நான் கோரிக்கை வைக்கிறேன். நடந்து போச்சு. ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்றது, சாரோட அசிஸ்டண்டா தமிழ்நாட்டு மக்கள் வெகுஜன மக்கள்ல ஒரு சாதாரண பிரதியா நான் அந்த கோரிக்கையை வைக்கிறேன். பாக்யராஜ் சாருக்கு அந்த எங்க பார்த்திபண்ண சொன்ன மாதிரி அவர் சாலைக்கு பேர் வைக்கிறதோ அல்லது அந்த மரியாதை கொடுத்ததோ இதெல்லாம் தாண்டி அவருக்கு பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி கடனா இருக்கணும்னு நினைச்சோம்னா தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்துக்குன்னு ஒரு தனி கட்டிடம் அரசாங்கம் அமைச்சு தரதான் தான் இருக்கும். ஏன்னா இவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. அதை தொடர்ந்து வேற என்னெல்லாம் வச்சிருந்தாரு அன்னைக்கு என்ன நாள்ல? ஒரு நொடியும் அடுத்தடுத்து என்னென்ன செய்யணுங்கிறது தயார் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவர் மேடம். அன்னைக்கு நைட்டு விஜய் மில்டன் எனக்கு வாய்ஸ் நோட் போட்டிருந்தாரு. எழுத்தாளர் சங்கம் சம்பந்தமா அவர் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட் போட்டிருந்தாரு. காலையில எழுந்து அத்தனை ஆயத்த பணிகள் அவருக்கு இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஆக்சுவலா 22ஆம் தேதி ஃபோன் பண்ணப்போ ஒரு 5 நிமிஷம் பேசினார். அன்னைக்கு சொன்ன விஷயம், முக்கியமான விஷயத்தை ரிவீல் பண்ணணும் தான் நான் இங்க வந்தது. ஏன்னா ராஜ்மோகன் அண்ணன் வந்து அன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல சொல்லும்பொழுது பாக்யராஜ் சார் பேசினாரு, அவர் வந்து நல்லா பேசுறீங்க தம்பின்னு வாழ்த்தினாரு, சந்திக்கணும்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, ராஜ்மோகன் அண்ணன் சொன்னதை வந்து இந்த திமுக இருக்கிற சிலர்லாம் என்ன பண்ணாங்கன்னா, சீமான் அவர்கள் வந்து இப்போதான் போய் எங்கேயுமே வந்து இறந்தவங்க இடத்துல போய் பேசுறது இல்லை, அதுக்கு பதில் இப்போ ராஜ்மோகன் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சட்டையர் பண்ணாங்க. ஆனா உண்மையான விஷயம் தெரிஞ்சவர்கள் சங்கரும் நானும் தான், விஷ்ணுவும் நானும். ஏன்னா ராஜ்மோகன் என்கிட்ட பேசினாரு, அவர்கிட்ட வந்து நல்லா பேசுறீங்க, தொடர்ச்சியா பேசுங்க, அவரை வாழ்த்துனதும் உண்மைதான், அவரை சந்திக்கணும்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்ததும் உண்மைதான். அது மட்டும் இல்லை, ஆனந்தன் அண்ணன், புசி ஆனந்தன் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களை வந்து சந்திக்கிறதுக்காக இந்த மாதிரி 1ஆம் தேதி தான் போறேன் நான். 22ஆம் தேதி அன்னைக்கு சார்கிட்ட பேசும்பொழுது, இல்லப்பா எனக்கு வந்து இந்த ஒரு ஆனந்தவர் வந்து அதிக பழக்கம்லாம் இல்லை, பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது சார்கிட்ட சொன்னேன் நான், சார் இங்கே ப்ரோட்டோகால் இருக்குது சார், நான் வந்து 1ஆம் தேதி தான் ஆனந்த் சாரை போய் பார்க்கறதுக்கு போகிறேன், அப்போ அவரை போய் பார்க்கும்போது நான் பேசிடுறேன் சார் அப்படின்னும் போது எனக்கு அப்பவும் சார் ஒரு வார்த்தை அழுத்த திருத்தமாக சொன்னாங்க. என்னன்னா, எல்லாருமே நியூஸில் போடுறாங்களே டிவிக்கில் இணைய இருந்தாருன்னு. சார் சொன்னது என்னன்னா, டிவிக்கையில் ஓட்டரசியலில் இணைகிறதுக்கு அவர் வரல. சார் உள்ள வந்து ஒரு அரசியல் ஆலோசகரா நம்மளுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டு நல்ல விஷயமா கொண்டு போறதுக்கு நான் உள்ள வரணும்னு ஆசைப்படுறேன்னே சார் சொன்னாங்க. அப்போ 1ஆம் தேதி போய் சாரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். 22ஆம் தேதி பேசும்போது சார் என்ன சொன்னார்னா, நீ சார் கிட்ட நான் கேட்டிருந்தேன், புக்ஸ் எல்லாம் வேணும் சார். ஆல்ரெடி சார் என்னோட ஸ்கூல் ஆவடியில ஸ்கூல் ஒன்று கட்டி முடிச்சிருக்கு. அப்புறம் ஸ்கூல் திறப்பு விழாவுக்கு ஒரு போட்டோ வைக்கணும் சார், ஒரு போட்டோ நல்ல போட்டோவை எதிர்போடலாம் போது சார் எதுக்கு எங்கேயாவது இவ்வளவு போட்டோ இருக்கு இல்லை, எதுக்கு நீ தனியா ஒரு போட்டோ பிரிண்ட் போடுற அப்படின்னு சொல்லிட்டு ராஜா மாதிரி இருப்பார் சார் ஒரு போட்டோல, அந்த ஃப்ரேம் எடுத்துட்டு போன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அந்த ஃப்ரேம் இப்போ ஸ்கூல்ல தான் இருக்கு. சாரோட லைப்ரரி புக்ஸ்ல இருந்து நிறைய புக்ஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அங்கே ஃப்ரீ லைப்ரரி போட்டு வச்சிடலாம், இதுதான் பிளான். இறந்த அன்னைக்கு சாரை போய் சந்திச்சு அந்த புக்ஸ் எல்லாம் பிரிச்சு எடுக்கிறதா இருந்து 22ஆம் தேதி பேசும்போது 23ஆம் தேதி வந்துடுறேன் சார் 90%, அப்படி இல்லைன்னா சண்டே வந்துடுறேன் சார். சண்டே காலையில ஒரு 7:45 பாலிமர் டிவில இருந்து யுவராஜ்னு தம்பி ஒருத்தர் அவர் ஃபோன் பண்ணி, ஆனால் அவரும் கேட்க முடியல, மெல்ல முழுங்குறாரு, ஆனால் இந்த மாதிரி ஒரு ரூமர் வந்துகிட்டு இருக்குண்ணே அப்படின்னாரு. ரூமர்னு சொல்லிட்டீங்களா, என்ன விஷயம் அப்படின் போது, இல்லை இந்த மாதிரி சாருக்கு உடம்பு முடியலன்னு சொல்றாங்க. நம்ம நேற்று தானே பேசணும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ரூமர் பண்ணிட்டே இருக்கிறீங்க மீடியா, ஏன்ப்பா அப்படி பண்றீங்க அப்படிலாம் சொல்லிட்டு வச்சுட்டு. ஆனா அப்போ உடம்புலாம் நல்லா தான் இருந்துச்சு அவருக்கு. இன்னைக்கு காலையில ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் வாக்கிங் போயிட்டு வந்து வீட்டுல உட்காந்துருக்காரு அவரு. அப்போ அதெல்லாம் இல்லப்பான்னு சொல்லிட்டு வச்சு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குஷ்பு மாமோடைய வீட்டு ஃபங்க்ஷன்ல பார்த்தோம். சோ அதுக்கு முன்னாடி ஏதாவது இருந்துச்சா சார் உடம்பு ஏதாவது டயர்னஸ் உடம்புல? குஷ்பு மேம் வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சார் ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு தயாரா இல்ல. என்ன காரணம்னா, இங்க நிறைய வேலை கிடக்குது, அம்மா கேட்டிருக்காங்க, அம்மா கேட்ட உடனே நிறைய வேலை கிடக்குது, எழுத்தாளர் சங்க தேர்தல் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு சார். அப்போ குஷ்பு மேம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் எப்படி ஒத்துக்க முடியாது, நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு அவங்க கேட்கவும், அப்ப இப்ப அவாய்ட் பண்ண முடியல. அதனால சார் என்ன பண்றாருன்னா, எல்லாருமே பிளான் பண்ணி போனது 2 நாள் எல்லாரும் போயிருக்காங்க. சார் வந்து இந்த முன்னாடி நாள் ஈவினிங் நடந்த வரவேற்புக்கெல்லாம் போகாம கல்யாணத்துக்கு நேரடியா காலையில இப்ப கல்யாணத்தை பார்த்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி கிளம்பி வந்துட்டாரு. சோ அவருக்கு அப்ப கூட அங்க என்ன ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா, இங்க வந்து வேலைகளை பார்க்கணும், இந்த எழுத்தாளர் சங்க தேர்தலுங்கிறதுல சரியான கவனிப்பா இருந்திருக்காரு. இப்போ அந்த ப்ரெஷர் தான் தவிர அவருக்கு எந்த உடல் பிரச்சனைகளும் கிடையாது. கடவுள் சொல்லுவாங்கல்ல, நல்ல மனிதர்களுக்கு நல்ல சாவு வரும்னு சொல்லிட்டு, உண்மையாவே தமிழ் சினிமாவினுடைய ஒரு நல்ல மனிதர் அவர். அதனாலதான் எந்த வலியும் அவஸ்தையும் இல்லாம எங்க எல்லாருக்கும் வலியை உண்டு பண்ணிட்டாரு. ஆனா அவர் எந்த வலியும் இல்லை, நிம்மதியா போய் இளைப்பாற போயிட்டாருன்னு தான் சொல்லணும்.
உங்களுக்கு எத்தனை வருஷமா சார் அவரை பழக்கம்? உங்களை யார் முதல்ல அவர்கிட்ட போய் அறிமுகப்படுத்தி வச்சாங்க? ஆக்சுவலி நான் வந்து ஊடகத்துல இருந்தேன், ஜேர்னலிஸ்டா இருந்தேன். 2015 தான் முதல்ல சாரை பார்க்குற அனுபவம் எனக்கு கிடைச்சு. 2015 நான் ரொம்ப ஷார்ட் பீரியட் தான். 2015 சாரை எதுக்காக நான் போய் பார்க்குறேன் அப்படின்னா, நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தார். அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு கெஸ்டாக கூப்பிட்றதுக்காக நான் சாரை போய் பார்த்தேன். அப்படி கெஸ்டாக கூப்பிட்றதுக்கு சாரை போய் பார்த்து சார் அறிமுகமாகி பயணப்பட ஆரம்பிக்கிறோம். இதில் என்ன ஒரு இதுன்னா, சார் கிட்ட உடனே அவள் நெருங்க முடிஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, எங்க அம்மா வந்து ஆரம்ப காலகட்டத்தில், நாங்களும் அதே ஏரியா தான், லேக் ஏரியா தான். எங்க அம்மா சின்ன வயசுல நான் குழந்தையா இருந்த காலகட்டத்தில் எங்க அம்மா சார் வீட்டில் பெருக்கிற வேலை பார்த்துருக்கேன். அப்போ சார் கிட்ட எங்க அம்மா இவங்க தான் சார், இங்கே தான் சார் பார்த்தாங்க போது, அப்படியா அப்படின்னு சொல்லி சார் அன்னைக்கு தான் எனக்கு. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் இது மாதிரி அப்பப்போ கெஸ்டாக கூப்பிடுறதுக்கு கொள்றதுக்கு இப்படி தான் போகும். இந்த பாக்யா புக்கை டிஜிட்டலாக மாற்றணும் அப்படின்னும் பொழுது என்னை வாய்ப்பு கொடுத்தாரு. அப்படிதான் சார் அலுவலகத்தில் நான் போனேன், சாரோட பயணிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சாருக்கு பர்சனல் மேனேஜராகவே சுற்றுனேன். சார் எனக்கு கொடுக்காத ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நிறைய மேடை பேச்செல்லாம் பேசியிருக்கிறேன். ஆனால் முதல்ல வாழ்க்கையில பட்டிமன்றம்னு பேசுறதுக்கு வாய்ப்பு எனக்கு சார் தான் கொடுத்தாரு. அதுவும் சாதாரணமான பட்டிமன்றம் கிடையாது. ஆண்களா பெண்களான்னு பேசுற இடத்துல சாரோட நண்பரான சுந்தரராஜன் சார், அசிஸ்டண்டான பாண்டியராஜன் சார், அதுல நான் ஒருத்தன், எங்க 3 பேரையும் வச்சாரு. நான் கன்னி பேச்சு. அப்ப அந்த பட்டிமன்றத்தை விட நான் வந்து முதல் பட்டிமன்றம் பெரிய ஆளுங்க பேசுறதால நர்வஸ் ஆயிட்டேன். ஒரு நர்வஸ் ஆனி ஒரு மாதிரி பேசிட்டு வந்துட்டுனா சாரை நான் கூப்பிட்டு பயங்கரமா திட்டிட்டு நயானி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப பாண்டியராஜன் பக்கத்துல உட்காந்து பாண்டியராஜன், உடுப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லை, சார் அப்படித்தான் திட்டுவாரு, அவருக்கு தெரியும், நீ கன்னி பேச்சு தானே, சரியா போ அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த மாதிரி எனக்கு முதல் ஆப்பர்ச்சுனிட்டி சார் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி லைஃப்ல நிறைய விஷயங்கள் என்னால மறக்க முடியாத விஷயங்களா இருக்கிறது அப்படின்னா, என் ஒய்ஃப் கன்சீவா இருக்கும்பொழுது சீமந்த ஏற்பாடு பண்ணோம். சார் வீட்டுக்கு வந்து என்னை வந்து ப்ளஸ் பண்ணிட்டு போனாரு. பையன் பிறந்தப்போ வந்து வாழ்த்தினார், எல்லாமே பண்ணார். பையனோட முதல் பிறந்த நாள் அன்னைக்கு சாரால வர முடியல, ரொம்ப தூரத்துல இருந்தார். வர முடியலன்னு சொல்லிட்டு போயிடலாமே, ஒரு வீடியோ அனுப்புனார் எனக்கு. அந்த வீடியோ ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கும்போது, ஃபங்க்ஷன் முடியும் போது தான் பார்க்குறேன். அந்த வீடியோவில் வந்து என்கிட்ட அவர் பேசல, என் பையன்கிட்ட பேசுறாரு. 1 வயசு பையன்கிட்ட அவர் பேசுறாரு, கோச்சிக்காதப்பா என்னால் வர முடியல, நீ ரொம்ப வரணும்னு தான் ஆசைப்பட்டேன், நீ எங்கேயோ ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கிற, நான் எங்கேயோ ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கிறேன், நீ வந்து உங்கள் அப்பா என்கிட்ட வரும்பொழுது நீ இல்லைன்ற ஒரு குறையோடு இருந்தார். இப்போ நான் ப்ளஸ் பண்ணேன், கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கும் அப்படின்னு ப்ளஸ் பண்ணேன். அதே மாதிரி கொஞ்சம் நல்ல ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து ஒய்ஃப் கன்சீவாக இருக்கிறாங்கன்னு சொன்னார். அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உன்னை பார்க்கணுன்னு தான் நினச்சேன், என்னால் முடியல, கோச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எடுத்து வச்சுக்குவார் அப்பா. உனக்கு ஒரு 4-5 வயசு வரும்போது இதெல்லாம் நல்லா உனக்கு போட்டு காட்டுவாரு அப்படின்னு அந்த வீடியோவில் பேசி அனுப்பிட்டு, அந்த வீடியோ இன்னும் வச்சிருக்கேன். அந்த வீடியோவில் பேசி அனுப்பிட்டு அதோட முடிக்கல. தீபக் கோச்சிக்காத, ஷர்மிளா கோச்சிக்காத, நான் எவ்வளோ முயற்சி வரணும்னு வர முடியாம போச்சு, நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாம், சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவு பெரிய மனுஷன் ஒரு குழந்தை, 1 வயசு குழந்தை ஃபங்க்ஷனுக்கு வர முடியல, அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு எனக்கும் வந்து ஆறுதல் படுத்துறாரு அப்படின்னா, அவர் மனிதர்கள் மீது வச்சிருக்கிற அன்பு எவ்வளவு பெருசு, சாதாரணமாலாம் கிடையாது. அங்க பாக்யராஜ் சார் அலுவலகத்தை பொறுத்தவரையிலும் வேலை செய்யறவங்களுக்கு ஒரு சாப்பாடு, முக்கியமானவங்களுக்கு ஒரு சாப்பாடு, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான். சார் என்ன சாப்பிட்றாரோ அதுதான் உள்ள கடைமட்ட தொழிலாளி வரைக்கும் சாப்பிடுவோம். சார் அலுவலகத்துல 11 மணிக்கு பெல் அடிக்கிறதுனாலே தெரிஞ்சுக்கலாம். 11 மணிக்கு ஒரு பெல் அடிச்சதுன்னா கூப்பிட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க சாப்பாடுக்குன்னு கேட்பார். சுத்தி பொதுவா ஒரு டைரக்டர்னா என்ன பண்ணுவாங்கன்னா, யாருன்னா வந்திருக்காங்கன்னா அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு எல்லாருக்கும் காஃபி அரேஞ்ச் பண்ணுவாங்க. சார் பக்கத்துல எப்பவுமே போன் இருக்கும், எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்துருவாரு. பார்த்துட்டு டீ சாப்பிட்றீங்களா, பால் சாப்பிட்றீங்களா, எல்லாரையும் கேட்டுருவார். ஃபோன் எடுத்து மேலே, அம்மா இத்தனை பேருக்கு டீ கீழே கொடுத்து விடுமான்னு சாரே தான் சொல்லுவார். டீ எல்லாருக்கும். யாராவது ஒரு ஸ்வீட் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்வீட்டை வாங்கி அப்பவே பிரிச்சு அங்க இருக்கிற எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருவார். இப்படிதான் சார் எல்லாத்தையும் பண்ணுவார். எனக்கு சாரோட வாழ்க்கையில நான் ஒரு குறுப்பனை சம்பாதிச்சேன் அப்படின்னா அது வரமா எப்படி சொல்றதுன்னு தெரியல. சாரோட இத்தனை வருஷத்துல தனிப்பட்ட முறையில சாருக்கு ஒரு பிறந்த நாள் விழா எடுத்த ஒரு அசிஸ்டன்ட்ன்ற பெருமை. தீபக் உனக்காக ஒண்ணு பண்றான், அதை நீ வந்து ஏத்துக்கணும் அப்படிங்கும் போது என்ன ஒன்னும் புரியலண்ணே அப்படிங்கும் போது சொல்லிட்டாரு. இப்போ நான் என்ன நினைச்சு திரும்பி ஆபீஸ்க்கு வரேன்னா, சார் சொல்லிட்டாரு வேலை முடிஞ்சது அப்படின்னு நினைச்சிட்டு வரேன். கரெக்டா நாளைக்கு மறுநாள் ஃபங்க்ஷன், இன்னைக்கு வரேன். போனா சார் அப்படியே படியில இருந்து திரும்பிட்டு, நீ எனக்காக ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிற,
அது எனக்கு வேணாம், நிறுத்து அப்படின்ட்டு போயிட்டார். 10 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 60 வயசு பெரியவங்க இருந்தாலும் சரி, வாங்க போங்கன்னு பேசணும் அப்படிங்கிற ஒரு மரியாதை இருக்குல்ல, அது அவர் கூட ஒரு நாள் பயணிச்சாலே கத்துக்க முடியும். லெட்டர்ஸ் அது நடக்கும். நான் இப்ப பண்ண பெரிய சக்சஸ் என்னன்னா, எங்க சார் வந்து இஞ்சி மரப்பா பயங்கரமா சாப்பிடுவார். அது எப்போ பார்த்தாலும் இஞ்சி மரப்பா வாங்கிட்டு பாக்கெட்டா டப்பால போட்டு சாப்பிட்டு இருப்பார். எப்பேற்பட்ட கோவமா இருந்தாலும் சரி 10 நிமிஷத்துல செய்ய ஒண்ணும் இல்ல, கோவப்படுவாரு, திட்டுவாரு, எல்லாம் போயிடும். இப்போ உள்ள கூப்பிட்டு வேற வேலையா உட்கார வச்சிருப்பாரு, உட்காந்துருப்போம். அந்த கோவத்துல இப்போ ஸ்நாக்ஸ் வரும், தட்டுல எடுத்து போடுவார். கோவப்படாம இருக்கிறப்ப என்ன பண்ணுவாருன்னா, இந்த போட்டுக்கியான்னு. கோவமா இருக்காருன்னா அவரே தட்டுல போட்டு தட்டை அப்படி நவுத்தி வைப்பார். நாம அதை எடுத்துக்கணும். கோவமா இருக்கிறாருன்றதுக்கான விஷயமே அது மட்டும்தான். 1000 ரூபாய் போய் சட்டை எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. கண்டிப்பா. ஆனா அந்த லகான் கடையில அவருக்கு ட்ரெஸ் எடுத்த கடையிலேயே எனக்கும் ஒரு சட்டையை எடுத்து தீபாவளிக்கு சட்டை கொடுத்தாரு. அப்படி சரிசமமா பார்த்த ஒரு மனிதர் இன்னைக்கு என் கூட இல்ல என்னங்க எல்லாரோடவும் இல்லை. அதனால அவரோட சட்டையை போட்டுட்டு அந்த பள்ளி திறப்பு நடத்தணும் அப்படிங்கிறது ஆசை.